ஃப்ரெண்ட்ஸ், டாய்லெட் பைப்பு போட்டிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணலை. தெரியுதுங்களா? பேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து பைப் போட்டு விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு போட்ட அளவே பார்த்தீங்கன்னா தப்பு. பாருங்கள், 2 இன்ச்சு கேப் தான் இருக்கும். 2 இன்ச்சு கூட வராது, 1.5 இன்ச்சு கேப் தான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டலை. இதனால் என்ன ஆகுதுன்னா, பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அந்த சிந்துற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வழியாக ட்ராப் ஆகி கீழே வந்து சீலிங் போய் மொத்தமே சீலிங் வந்து டேமேஜ் ஆகிடும். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர் பண்ணலை. இந்த மொத்த தண்ணி என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஃபில்டர் ஆகுறது, மொத்தம் வந்து செவுறு வழியாக வந்து பேக் சைடு வந்து மொத்தமே செவுறு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, பாசி அடிச்சிட்டு இருக்கு. அது நான் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது போல் வந்து ஒரு ப்ளம்பர் பண்ணலாமா? நீங்களே பாருங்கள். இது செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மல்டி ட்ராப்பும் வைக்கல, 9 ட்ராப்பும் வைக்கல. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்து வலிச்சிட்டு இங்கே வந்து ஃபில்டர் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல ஃபில்டர் வச்சதுனால இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த சைடு போகிறது ஃபுல்லாக இந்த சைடு கவர் ஆகிட்டு இந்த சந்து வழியாக போகுது. இதுவும் வந்து சரியாக பேக் பண்ணவே இல்லை. கலவு போட்டு சரியாக பேக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தண்ணியும் வந்து இந்த சைடு அவுட் ஆகிறது போகாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷனுக்காக இங்கே வந்து ரெடியூசர் போட்டு வச்சுருக்காங்க, புஷ் ஒட்டி. இது போலலாம் வந்து வேலையை செஞ்சுருக்காங்க. இப்படி பண்ணாங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் டேமேஜ் ஆகும். டைல்ஸில் ஓடுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு செவுறு ஃபுல்லாக நனைஞ்சிடும். சீலிங்கு கம்பியெல்லாம் ஊறி டேமேஜ் ஆகிடும். இதனால தான் சில வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் பேக் சைடு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஃபுல்லாக சிமெண்ட்டெல்லாம் கொட்டுற மாதிரி தெரியும், கம்பியெல்லாம் தெரியும். ப்ளம்பிங் பண்ணுறாங்கன்னா கூட இருந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டுருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி டைல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டிருக்காங்க. டைல்ஸில் ஊறுது, டைல்ஸ் வந்து சரியாக ஒயிட் சிமெண்ட்லாம் பேக் பண்ணலன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பைப்பு போட வேண்டாம். கூட இருந்து ஹவுஸ் ஓனர்ஸ் கூட இருந்து பார்த்துக்கோங்க. சுத்தமாக ஓட்டலைங்க. இந்த வேலையை பார்த்தாலே எனக்கு, அந்த ப்ளம்பரை பார்த்தாலே எனக்கு பார்க்க முடியாது. இருந்தாலும் எனக்கு யார் செஞ்சாலும் தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.